ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க ரஞ்சி. இன்னைக்கு நாள் 12 அக்டோபர் 17 வெள்ளிக்கிழமை. என்ன நடந்தது பிக் பாஸ்ல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும். ஃபர்ஸ்ட் டே வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் லிவிங் ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டு பெர்ஃபார்மர்ஸ் யார் இந்த வாரத்தில், ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேட்குறாங்க. அதுக்கு வந்து எல்லாரும் வந்து ஆஜராயிட்டு ஒருத்தராக சொல்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸில் இருக்கிறவங்கள மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஒருத்தரும் 2 பேரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து சொல்கிறாங்க. கம்ருதீன் வந்து மாஸ் டாஸ்க் மூலயமா ஆல்ரெடி வந்து டாப் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிருக்கிறதுனால, இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸில் செலக்ட் ஆகிற தேர்வாகிற 2 நபர்கள் வந்து கம்ருதீனோடு சேர்ந்து கேப்டன்ஷிப் டாஸ்க்குக்கு வந்து விளையாடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமான விஷயம். ஸோ பார்ப்போம் யாரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கெமி வந்து கனி அண்ட் சபரி சொல்கிறாங்க. கனி வந்து சபரி அண்ட் கெமியை சொல்கிறாங்க. கலை வந்து எஃப்ஜே அண்ட் பிரவீன் ராஜை சொல்கிறது பார்க்குறோம். அரோரா வந்து சபரி அண்ட் கனியை சொல்கிறாங்க. அப்சரா வந்து சபரி அண்ட் கனியை சொல்கிறத பார்க்குறோம். அண்ட் எஃப்ஜே வந்து விக்கல்ஸ் விக்ரம் அண்ட் சபரி. சபரி வந்து விக்கல்ஸ் விக்ரம் அண்ட் கெமி. ஆதிரை வந்து எஃப்ஜே அண்ட் சபரி. விஜே பாரு அவங்க வந்து கெமி இல்லை கனி அண்ட் எஃப்ஜேவை சொல்கிறாங்க. திவாகர் வந்து கனி அண்ட் அப்சராவை சொல்கிறத பார்க்குறோம். வியானா வந்து விக்கல்ஸ் விக்ரம் அண்ட் கெமியை சொல்கிறாங்க. வினோத் வந்து பிரவீன் ராஜ் அண்ட் கனியை சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ரம்யா ஜோ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கனி அண்ட் கெமி. சுபிக்ஷா வந்து விக்கல்ஸ் விக்ரம் அண்ட் கெமி. அண்ட் பிரவீன் ராஜ் வந்து விக்கல்ஸ் விக்ரம் சொல்கிறது. இந்த மாதிரிலாம் நடக்குது. ஃபைனலி வந்து யார் தேர்வாகிறாங்கன்னா, நம்ம சபரி, கனி அண்ட் நம்மளோட கம்ருதீன், இவங்க 3 பேர் வந்து கேப்டன்ஷிப் டாஸ்க்குக்கு விளையாடுறதுக்கு தேர்வாகிறாங்க. அடுத்தது வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்லேருந்தும் எடுத்துக்கலாம் அண்ட் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்லேருந்தும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா ஒஸ்ட்டு பெர்ஃபார்மருக்கு. ஸோ கனி வந்து வியானா அண்ட் அரோராவை சொல்கிறாங்க. விஜே பாரு வந்து நம்மளோட ரம்யா ஜோ அண்ட் சுபிக்ஷாவை சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் வந்து எப்போவுமே வந்து சூப்பர் டிலக்ஸ் ரூமில் தான் இருக்கணும் அண்ட் நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸாக மாறக்கூடாது அப்படின்னு என்னமோ முடிவெடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சுபிக்ஷா வந்து ஆதிரை அண்ட் அரோராவை சொல்கிறாங்க. ஆதிரை வந்து வியானா அண்ட் அரோராவை சொல்கிறாங்க. ஆதிரைக்கு வியானாவுக்கும் சண்டை வந்துடுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரை வந்து எந்த வீட்டில் இருக்கோன்னே மறந்துட்டு அந்த வீட்டில் உள்ள ஹவுஸ்மேட்ஸை வந்து குறை சொல்கிறாங்க. அவங்க சாப்பிட போகிற டைமில், அந்த கிராண்ட் டின்னருக்கு சாப்பிட போகிற டைமில் வந்து வியானா வந்து சமைச்சு கொடுக்க சொன்னாங்களாமா. அதுதான் வியானா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பாத்திரமே கழுவக்கூடாதுன்னும் போது நான் எப்படி சமைக்க முடியும், ரூல்ஸ் வந்து பிரேக் ஆகிடும் இல்லையா, அதனால தான் நான் பிக் பாஸ் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன்னா அதை பற்றிலாம் நான் பேசலை. பட் ஒருத்தவங்க சாப்பிட போகிற டைமில் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணீங்க, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதிரை சொல்கிறாங்க. வினோத் வந்து ஆதிரை அண்ட் அரோராவை சொல்கிறாங்க. வியானா வந்து ஆதிரை அண்ட் அரோராவை சொல்கிறாங்க. அரோரா வந்து ரம்யா அண்ட் கலையை சொல்கிறாங்க. கெமி வந்து அரோரா அண்ட் கம்ருதீனை சொல்கிறத பார்க்குறோம். அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் வந்து வினோத் அண்ட் அரோராவை சொல்கிறாங்க. வினோத் வந்து என்னென்னா, என்னது ஆம்பளையாக இருந்ததுன்னா உன் ஃபோட்டோவை நீயே எடுவிடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். நான் பொண்ணாக இருந்தால் கூட எடுக்க முடியாது, ஏன்னா அவங்க ஃபோட்டோ அவங்களே எடுக்கக்கூடாது, ரூல்ஸ் பிரேக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னியாக வந்து சொன்னதை நம்ம பார்த்தோம். அண்ட் சபரி வந்து அரோரா அண்ட் ஆதிரே சொல்கிறாங்க. தென் நம்மளோட கம்ருதீன் வந்து ஆதிரை அண்ட் ரம்யாவை சொல்கிறாங்க. துஷார் வந்து சுபிக்ஷா அண்ட் ஆதிரே சொல்கிறத பார்க்க முடியுது. திவாகர் வந்து ரம்யா ஜோ அண்ட் வினோத்தை சொல்கிறாங்க. அண்ட் ரம்யா வந்து பாரு அண்ட் திவாகரை சொல்கிறாங்க. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா, அரோரா அண்ட் ஆதிரி வந்து அதிக வாக்குகள் வாங்குறது மூலயமா இவங்க தான் இந்த வாரத்தோட ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வாகிறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, அரோரா ஆதிரி இவங்க 2 பேருமே உண்மையாகவே இருக்கிற இடம் தெரியாமல் தான் இருந்தாங்க இந்த வாரம். பட் நானும் எவிக்ட் ஆகிடுவாங்க இவங்க 2 பேரில் ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தா நடக்காது போல் இருக்குங்க. ஏதோ விஜய் டிவி பிளான் பண்ணுதுன்னு மட்டும் தெரியுது. பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்வதி கிட்ட வந்து நம்ம அரோரா பேசுகிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரிட்டியாக தான் இருக்கேன், பட் இருந்தாலும் வந்து அதை சொல்லணும் அவசியம் இல்லை அப்படின்னும்போது, நீ ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, மொக்கையாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரு வந்து மொக்க பண்ணதை நம்ம பார்த்தோம். அண்ட் ப்ரிட்டியாக வந்து நான் ப்ரிவிலேஜாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க.
நெக்ஸ்ட்டு 2 பேர் ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னும்போது, கம்ருதீனும், அப்சராவும் ஸ்டோரி சொல்றதுக்கு இன்னைக்கு ரெடி ஆவுறாங்க. கம்ருதீன் என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு அப்பா பாசமே கிடைக்கல. அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. அப்பாகிட்ட இருந்தது வந்தது தானா தெரியல. இந்த கோவம் வந்து எனக்கு ஒரு கெட்ட பழக்கமா எனக்கு இருக்கு. அண்ட் வந்து எச்சையில எடுக்கிற அளவுக்கு எனக்கான சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. நான் போட்டிருந்த உடை மூலியமா" அப்படின்னு சொல்றது. அண்ட் வந்து இங்க எனக்கு புரிஞ்சுகிட்ட ஆள் வந்து வினோத் தான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் 5 இயர்ஸ் வந்து அவங்க லவ் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் வந்து மீடியால இருக்கிறதுனால அந்த பொண்ணு வந்து பிரேக்கப் பண்ணிடுச்சு. பட் அதுக்கப்புறம் நான் 2 இயர்ஸ் லவ் பண்ணேன். அதுவும் வந்து செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த டைம் ஆதிரிய காட்டுறாங்க. இது இப்போ தேவையா? அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை சொல்றதெல்லாம் நம்மளுக்கு காட்டுறாங்க. ஆதிரியும் கம்ருதீனும் லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒண்ணு போயிட்டுருக்கு. ஆனா அந்த சீரியல்ல நடிச்ச வேற ஒரு ஆர்டிஸ்ட்டோட தான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்தது. எது உண்மையே தெரிலங்க. ஆனா இந்த சீன பிக் பாஸ்ல பார்க்குறப்போ ஆதிரியும் கம்ருதீன் தான் லவ் பண்ண மாதிரி நம்மளுக்கே போர்ட்ரே ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இது விஜய் டிவி பிளான் பண்ணதா? இல்லன்னா வந்துட்டு சும்மா நம்மள குழப்புறதுக்கு பண்றாங்களா? ஒண்ணும் தெரியலங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இவங்க சொல்றாங்க. யாருன்னா அப்சரா வந்து அவங்களோட ஸ்டோரி சொல்றாங்க. அவங்க வந்து என்னன்னா, இந்த டிரான்சிஷன் பீரியட்ல வந்து அவங்க ரொம்ப பயந்தாங்களாம். வீட்ல எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு பீரியட்ல வந்து அவங்க சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க போல இருக்கு. சொல்லும்போது அவங்க அம்மா வந்து இம்மீடியட்டா ஒரே செகண்ட்ல டப்புன்னு வந்து ஓகே சொல்லி ஏத்துக்கிட்டாங்களாங்க. வேற லெவல்ல உடனே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து கை தட்டுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எந்திரிச்சு நின்னு அவங்க அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, அவங்க அம்மாவுக்கு வந்து என்ன சொல்றது ஸ்டாண்டிங் ஓவேஷன் குடுக்குறாங்க. ஆக்சுவலி சொல்லப்போனா, இது ஒரு பெரிய பெரிய விஷயம். நெறைய திருநங்கைகள் எனக்கு இந்த டிரான்ஸ்ஜெண்டர் டிரான்ஸ் விமென், டிரான்ஸ் மென் இது சொல்றதுக்கே இஷ்டம் இல்ல. நெறைய பீப்பிள் வந்து வீட்ல ஏத்துக்காம இருக்கிறதுனால தான், அவங்க வந்து வழி தெரியாம வந்து போறத நம்ம பார்க்குறோம். அண்ட் யாருமே இல்லாம, சப்போர்ட் இல்லாம அவங்க ரொம்ப கஷ்டப்படுறத பார்க்குறோம். இது எல்லா ஜெண்டருக்குமே பொருந்தும். ஆனா நீங்க பாருங்க, ஒரு ஒரு வீட்லயும் அவங்க பிள்ளைங்கள ஏத்துக்கிட்டாங்க அப்டின்னா, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்கும். அவங்க ஏன் வெளியில அனாதை மாதிரி வரப்போறாங்க அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதற்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வீக் கேப்டன் டாஸ்க் வருது. அது என்னன்னா குத்துங்க எஜமா குத்துங்க அப்படிங்கிறது தான். கம்ருதீன், நம்மளோட சபரி அண்ட் கனி இவங்களோட உருவ பொம்மை வைக்கிறாங்க. போட்டியாளர்களும் சரி அண்ட் சுத்தி உள்ள ஹவுஸ்மேட்ஸும் சரி கத்திய வந்து குத்தலாம். இது வந்து என்னன்னா, மொத்தம் 9 கத்தி இருக்கும். ஆனா குத்தும்போது யாரோட உருவ பொம்மை இருக்கோ, அவங்க வந்து அத பாத்துறக்கூடாது. பார்க்காத டைம் தான் குத்தணும். பார்த்துட்டாங்கன்னா அது செல்லுபடி ஆகாது. 3 தடவைக்கு மேல குத்திட்டாங்க அப்படின்னா, இல்ல 3 தடவ குத்திட்டாங்கன்னா, அவங்க வந்து அந்த கேப்டன் பதவியில இருக்க முடியாது. வெளியேறிடணும். இதுதான் வந்து இந்த டாஸ்க்கு. ஸோ ரம்யா வந்து கம்ருதீன் குத்தம்போது மாறி மாறி சண்டை வருது. அப்ப சொல்றாங்க, "நான் குத்தாம தான் இருந்திருப்பேன். எப்போ வந்து என்ன நீ நாமினேட் பண்ணியோ, அப்ப நான் குத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன்." அப்படின்னும்போது, "அண்ணன், தங்கச்சி இதுதானா?" அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க. அண்ட் வந்து, "நான் அண்ணன்னுலாம் கூப்பிட்டேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நானே செருப்பால அடிச்சுக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. உடனே கம்ருதீனுக்கு கோவம் வருது. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மாறி மாறி எகிறிட்டு இருக்காங்க. ரம்யாவும், கம்ருதீனும் எகிறிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இனிமே அண்ணன் இல்லன்றதும், "இப்ப மட்டும் உனக்கு கால் வந்து சரியாயிடுச்சா? ஓடி போய் குத்துறதுக்கு மட்டும் உன்னால முடியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் வந்து கேட்குறாங்க ரம்யாவ. அண்ட் அடுத்தது வந்து டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு, யார் குத்த போறா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்க முடியுது. அதில வந்து பார்த்தீங்கன்னா, சபரியோட பொம்மையில வந்து பாரு குத்துறாங்க. குத்திட்டு வந்து பார்த்துட்டேன்னு சொன்னா கூட ஒத்துக்கல. பிக் பாஸ் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, பார்வதி ஜெயிச்சிட்டதா நினைக்கிறாங்க. ஆனா சபரி பார்த்தாச்சு. ஸோ உங்களது செல்லுபடி ஆவாது. நீங்க இந்த ஆட்டத்த தொடர முடியாதுன்ன உடனே பல்பு வாங்குன மாரி ஆயிப்போச்சு. சபரி வந்து நான் தான் சொன்னேன்ல, நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து நீ தான் எங்க இருந்தாலும் பார்ப்பேன்னு தெரியுமே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த மாரி தான் வந்து சபரி எங்க இருந்தாலும், அந்த பொம்மை கிட்ட யார் வரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் டாஸ்க் தொடருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்து ஃபேஷன் ஷோ வருது அப்படிங்கிறதுனால, அந்த கேப்ல சுபிக்ஷா வந்து கம்ருதீன் மேல குத்தவும், சுபிக்ஷா கிட்ட நம்ம கம்ருதீன் வந்து சண்டை போடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு. ரொம்ப சீப்பா இருக்கு. இப்படியே ஆள் இல்லாதப்போ முதுகுல குத்தணும், நேரா குத்தணும். இவ்வளோ வந்து ஒஸ்ட்டாலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் வந்து சொல்றாங்க. ஆக்சுவலி இது தானங்க கேமு. வேற என்ன பண்ண முடியும்னு தெரியல. கம்ருதீன் வந்து டென்ஷன் ஆகுறத பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த டாஸ்க் வருதுங்க. அது வந்து என்னன்னா ஃபேஷன் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபேஷன் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி வந்து கேப்டன்ஷிப் டாஸ்க்கு தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. கனியோட உருவ பொம்மையில வந்து நம்ம பிரவீன்ராஜ் வந்து குத்திடுறாங்க ஒரு கத்தி. அதனால வந்து சபரிக்கும் 2 இருக்கு, கனிக்கும் 2 இருக்கு. ஸோ ஒரு கத்தி வந்து யாருக்கு குத்துறாங்களோ அது மூலியமா இன்னொருத்தர் வின் ஆவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடுது. தெரிஞ்ச பிறகு தான் எல்லாரும் ஃபேஷன் ஷோக்கு வந்து ரெடி ஆகுறாங்க.
அந்த கேப்பில் வந்து நம்ம பிரவீன்ராஜ் குத்துறதை வந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. பிரவீன்ராஜ் வந்து மெதுவாக வந்து கம்ருதீனோட உருவபொம்மையில் இருக்க கத்தி எடுத்து கனிக்கு வந்து குத்திடுறாங்க. ஸோ அது வந்து நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு ஃபேஷன் ஷோவில் வந்து நான் பார்க்கும்போது சீரியஸ்லி ஸ்பீக்கிங் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அப்சராவை தான் பார்த்தேன். அண்ட் பிரவீன் ராஜோட ஆங்கரிங் ஹோஸ்டிங் ஸ்டைல் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் திஸ் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் வந்து இந்த சீசனில் நடந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்சராவும் வந்து சூப்பராக இருந்தாங்க அண்ட் பிரவீனும் வந்து சூப்பராக பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஒன் பை ஒன் வந்து பேராக நின்றுட்டு அந்த ரேம்ப் வாக் அது வந்து பண்ணுறாங்க. எல்லாமே ஆவரேஜ் தான். பட் எனக்கு ஒரு சில இது பிடிச்சிது. அது யாருன்னு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அவங்க ஜெயிக்கல. அதனால் வந்து நம்ம அதை விட்டுறலாம். யார் ஜெயிச்சான்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அண்ட் நம்மளோட ஆதிரை, இவங்க 2 பேர் தான் ஜெயித்தாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது. ஆனால் என்ன எல்லாரும் லைனாக வர்றதோ தூக்கிட்டு போனது இந்த மாதிரி ஒரே பேட்டர்ன் பண்ணது இல்லாமல் இவங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு மாதிரி கிராஸில் வந்து நடந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் போல் இருக்குது. அண்ட் ஐம் நாட் ஹாப்பி வித் இது கனியோட ட்ரெஸ்ஸு. கனிக்கு மட்டும் எதுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணாங்க? ஏன் அவங்களாம் கவுன் போட மாட்டாங்களா? இல்லை போட மாட்டேன்னு சொன்னாங்களா? எதுக்கு இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் எனக்கு இருக்குது. ஃபைனலி வந்து அந்த அவார்ட் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளோட அப்சரா அண்ட் பிரவீன் நடக்கிறாங்க. அப்சரோட வாக் இருக்கு பாருங்க, அவங்க ஆக்சுவலி பியூட்டி குயின்ங்க, டவுட்டே கிடையாது. சூப்பராக வந்து நடந்தாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இவங்க 2 பேருக்கும் வந்து ஜெயச்சந்திரன் வழங்கும் பரிசெல்லாம் கொடுக்குறாங்க வின்னர்ஸ்க்கு. அண்ட் லைவில் வந்து நான் பார்த்தேன், அப்சரா வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. எனக்கு அவங்க தான் எவிக்டட் சொல்லி கேள்விப்படும் போது ரொம்ப ரொம்ப மனசு கவலையாக இருக்குது. ஸோ இந்த எபிசோட் வந்து இதோட முடிஞ்சது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடே எபிசோட் வந்து ரொம்ப ஆவரேஜ் தான். ஒன்றும் பெருசாக வந்து கண்டென்ட் எதுவுமே இல்லை. இன்றைக்கி சாட்டர்டே ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி விஜய் சேதுபதி வரப்போகிறாங்க. அண்ட் மாஸான ஒரு எபிசோடாக இருக்கும். மாஸான ஒரு காஸ்டியூமோடு வருவாங்க. நான் உங்களை அந்த எபிசோடில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ ரஞ்சி சைனிங் ஆஃப். டேக் கேர். பை.